கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் எரேமியா 23:23. நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, நமக்கு சமீபத்திற்கு மாத்திரமல்ல, நாம் தூரத்தில் இருக்கும் பொழுதும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அந்த மாறாத தேவன் நாம் எப்போதும் நாம் எங்கு சஞ்சரிக்கிறோமோ அங்கு நம்மோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் அன்புக்குரியவர்கள் தூர தேசத்தில் இருக்கிறார்களோ, நீங்கள் உள்நாட்டில் இருக்கிறீர்களோ, உள்நாட்டில் உங்களோடு இருந்து உலாவுகிற தேவன் தான் தூரதேசத்தில் இருக்கும் அவர்களோடு கூட இருந்து அவர் உலாவுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இங்கிருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். இந்தியாவில் இருந்து கொண்டு மற்ற நேசங்களுக்காய் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். வசனத்தின் மூலமாய் அவளோடு இடைப்படுகிறார், அவளை தொடுகிறார், அவளை சுகமாக்குகிறார். ஆமென். எனவே தேவ பிள்ளைகளே, அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவன். ஆமென். ஒருவேளை துரத்தப்பட்டு தன்னந்தனிமையா இருக்கிற மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களோடு இடைப்பட்டு அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களை ரட்சித்து தமது பிள்ளைகளாக மாற்றி அவர்களை ஆண்டவர் தேற்றுவதை நீங்கள் காண முடியும். ஆமென். எனவே சமீபமாய் மாத்திரம் அவர் இருக்கிறவர் அல்ல, அவர் தூரத்திலும் இருந்து பயங்கர காரியங்களை செய்கிறவர். எத்தனை அன்புள்ள ஆண்டவர்! அவருடைய அன்புக்கு அகலம் ஆழம் நீளம் கிடையவே கிடையாது. எங்கிருந்தாலும் ஆண்டவர் தேற்றவும் ஆற்றவும் போதுமானவர். ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளையிலே சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனாயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட உலாவுவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.